Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். நகர கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் தொடங்கி வைத்தார். சேலம் மாநகராட்சி காந்திநகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், கந்தசாமி புதூர் பகுதியில் சிறு பாலம் மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், NGGO காலனியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், அண்ணா நகர் பகுதியில் காங்கிரீட் சாலை அமைத்தல், கந்தசாமி நகர் ராமநாதபுரம் தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், குஞ்சான்காடு பகுதியில் சாக்கடை அமைத்தல், வெடிப்புக்கல் பாறை தலைமலை நகர் பகுதிகளில் காங்கிரீட் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் யாதவ மூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அதிமுக வாக்குச்சாவடி பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் CV சேகர் தலைமை வகித்த இக்கூட்டத்தை ஒன்றிய செயலாளர் MC முருகானந்த் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இதில் தஞ்சை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுரேந்திரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொருளாளர் திருச்செந்தில் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.